அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சி சார்பாக இந்த 4வது காணொளி நமது தேசிய கீதத்தை சீர்திருத்தப்படணும் அல்லது மாற்றப்படணுங்கிறது தொடர்பானது. ஏன் இந்த தேசிய கீதம் சீர்திருத்தப்படணும் அல்லது மாற்றப்படணும்னா, எதுவும் நிலையானது அல்ல, எல்லாமே மறுமலர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் உரியது. சுதந்திர போராட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை பிரிவினைக்கான பாடலாக கருதுகிறோம். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் அவர் எழுதும்போது அவர் எழுதிய இந்த இது பிரிவினைக்காக எழுதியதாக நாங்கள் கருதவில்லை. கீதாஞ்சலி என்ற ஒரு புத்தகத்தில் 5 தர்மங்களை அவர் எழுதுகிறார். அதில் ஒரு பாடலை மட்டும் தேசிய கீதமாக அவர் கொண்டு வராங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு புலவர், மிகச்சிறந்த புலவர். கீதாஞ்சலிங்கிற ஒரு புத்தகத்தை வடிவமைத்திருக்காரு. இதில் நமது தேசிய கீதத்தை நீங்கள் ரொம்ப அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியாக நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அவர் எழுதியிருக்காரு, பஞ்சாப், சிந்து, குஜராத், மகாராஷ்டிரா இருக்குது, திராவிட, ஒடிசா, பங்காள், இந்த 3 வார்த்தையும் இருக்குது. ஒடிசா, பெங்காலுங்கிற அவர் வலிக்கிற அந்த நாட்டில் பெங்கால்னு குறிப்பிடுறாரு. இங்கே மட்டும் திராவிடாங்கிறது வருது. அப்போது அங்கிருந்து அவர் எழுதும்போது இங்கே திராவிடன்னு சொன்னால், இங்கிருந்து நாங்கள் ஒரு தேசிய கீதம் எழுதும்போது அவர்களை ஆரியா அப்படின்னு சொல்லலாமா? இதுதான் முதல் கேள்வி. சீர்திருத்தப்பட வேண்டும். பிரிவினையை வைத்து ஆட்சி செய்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பிரிவினை ஒரு முக்கியமாக இருந்தது. இப்போதும் அந்த பிரிவினை தேவையா? நம்மளுடைய பாரத பிரதமர் வளர்ச்சியடைந்த பாரதம், இன்னும் 25 ஆண்டுகளில் பாரதம் 100 ஆண்டை கொண்டாடும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு ஆகிவிடும் பேசுகிறாரு. வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா இங்கே பிரிவினை இல்லாமல் இருந்தால் தான் வளர்ச்சியடைந்த நாடாக முடியும். அதனால தான் இந்த கட்சியினுடைய பேரே அனைத்து தேசிய தமிழர் வளர்ச்சி கட்சின்னு வச்சுருக்கோம். இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த கட்சியெல்லாம் முன்னேற்றம் என்று மூளையில் தான் வைத்தார்கள். தமிழுக்கான உண்மையான வளர்ச்சி திட்டத்தையும் சொல்லவில்லை, தமிழருக்கான உண்மையான வளர்ச்சி திட்டத்தையும் இவர்கள் சொல்லவில்லை. இவர்கள் செய்ததெல்லாம் முன்னேற்றம் என்று கூறி, முன்னேற்றங்கிற வார்த்தைக்கே நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கும். இந்த தலைப்புலேருந்து நம்ம வெளியில் வர வேணாம். இப்போ இந்த தேசிய கீதத்திலிருந்து சீர்திருத்தப்படணும், மாற்றப்படணுங்கிறத தற்போதைய இந்த நாடை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக கொண்டு செல்லணும்னா தேசிய கீதம் சீர்திருத்தப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.